ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல நிறைய மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்காரு. தேர்தல் ஆணையம் இது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துள்ளது. இந்த சூழல்ல வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மேல சில கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்காரு. சமீபத்துல ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த ஒரு பிரபல பிரஸ் மீட்ல ஓட்டு போடுறவங்க லிஸ்ட்ல நிறைய மோசடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. 1 மணி நேரத்துக்கு மேல பேட்டி கொடுத்த அவரு மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டமன்ற தேர்தல்கள்ல நடந்தது மாதிரியே இந்த மக்களவை தேர்தலையும் பெரிய அளவுல ஓட்டு போடுறவங்க லிஸ்ட்ல மோசடி நடந்ததா குற்றச்சாட்டி இருந்தாரு. ஆனா ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓட்டு திருட்டு நடந்தது உண்மை அப்படின்னு ராகுல் காந்தி நம்பினா அவர் ஒரு பிரமாண பத்திரம் ஒண்ணுல கையெழுத்து போட்டு புகார் கொடுக்கணும். அப்படி முடியல அப்படின்னா அவர் நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு. இதுக்கு முன்னாடி பீகார் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவும் இதே மாதிரி தேர்தல் ஆணையம் பத்தி சில கேள்விகளை பிரஸ் மீட்ல கேட்டிருந்தாரு. தேர்தல் ஆணையத்துக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு சுருக்கமா பாத்திரலாம். பீகார் மாநில எதிர்கட்சி தலைவரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் சமீபத்துல தேர்தல் ஆணையம் மேல சில கேள்விகளை எழுப்பினாரு. பீகார்ல வாக்காளர் பட்டியல் சரிபார்த்து புதுப்பிச்சதுக்கு அப்புறம் வெளியான முதல் பட்டியல்ல என்னோட பேரு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டி இருந்தாரு. வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் வேலைகள்ல வேணும்னே மோசடி நடந்திருப்பதாகவும் அவர் சொன்னாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில வாக்காளர் பட்டியல் பற்றி நிறைய பேருக்கு இருக்கிற சில சந்தேகங்களுக்கு அதற்கான பதில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், EPIC. எபிக்னா என்ன? எபிக்னா வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, எலக்டர்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டுன்னு அர்த்தம். நம்ம வழக்கமா சொல்ற வாக்காளர் அட்டை தான் அது. இத தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கும். இந்த அட்டையில ஓட்டு போடுறவரோட பேரு, போட்டோ, பாலினம், பிறந்த தேதி, வயது, முகவரி, அப்புறம் ஒரு தனிப்பட்ட எபிக் எண்ணும் இருக்கும். சரி, ஒருத்தருக்கு 2 எபிக் எண் இருக்க முடியுமா? சட்டப்படி ஒருத்தருக்கு ஒரு எபிக் எண் மட்டும்தான் இருக்க முடியும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஒரு நபரோட பேரு ஒரு தொகுதியோட வாக்காளர் பட்டியல மட்டும்தான் இருக்கணும். ஆனா சில சமயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இல்ல அப்படின்னா வேற ஊருக்கு மாறும்போது புது வாக்காளர் அட்டையை வாங்குவாரு. அந்த நேரத்துல அவர் தன்னோட பழைய எபிக் எண்ணை ரத்து செய்ய மாட்டாரு. இப்படி செய்யும் போது ஒருத்தருக்கு 2 எபிக் எண் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது சட்டப்படி தவறு. நெக்ஸ்ட், ஓட்டு போடுற லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு எப்படி சரிபார்க்கிறதுன்னு தெரியுமா? வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கா இல்லையான்னு நீங்க ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேர்தல் ஆணையத்தோட தேசிய வாக்காளர் சேவை போர்ட்டல்ல நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒரு இணையதளம் இருக்கு. அங்க போனா போதும். இந்த போர்ட்டல்ல உங்க பேரை சரிபார்க்கறதுக்கு 3 வழிகளை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா உங்க விவரங்கள் மூலம் சரிபார்க்கறது. அதாவது உங்க பேரு, அப்பா பேரு, பிறந்த தேதி, வயது, அட்ரஸ் இதையெல்லாம் கொடுத்து நீங்க தேடலாம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா எபிக் எண் மூலம் தேடுறது. உங்ககிட்ட ஏற்கனவே வாக்காளர் அட்டை இருந்தா அதுல இருக்கிற எபிக் எண்ணை வச்சு தேடலாம். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா மொபைல் எண் மூலம் தேடுறது. நீங்க வாக்காளர் அட்டைக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை வச்சும் தேடலாம். இன்னும் 3 வழிகள்ல ஏதாவது ஒன்ன பயன்படுத்தி உங்க சட்டமன்ற தொகுதி எது, உங்க வாக்குச்சாவடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்ட்டல் மூலமா உங்க பேர்ல 2 வாக்காளர் அட்டை, 2 எபிக் எண்கள் இருக்கான்னு கூட கண்டுபிடிக்கலாம். அப்படி 2 கார்டு இருக்குன்னு தெரிஞ்சா உடனே நீங்க படிவம் எண் 7, அதாவது ஃபார்ம் 7 நிரப்பி உங்களோட பழைய வாக்காளர் அட்டைய அந்த பட்டியல இருந்து நீக்கிடணும். சப்போஸ் உங்களால ஆன்லைன்ல பார்க்க முடியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க நேரடியாகவும் தெரிஞ்சுக்கலாம். உங்க பகுதியில இருக்கிற வாக்குச்சாவடி நிலைய அதிகாரி, அதாவது BLO பூத் லெவல் ஆபீசரையோ இல்ல அப்படின்னா மாவட்ட தேர்தல் அலுவலகத்தையோ நேர்ல போய் சந்திச்சு அச்சிடப்பட்ட வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்கான்னு சரி பார்த்துக்கலாம். இப்போ நீங்க செக் பண்ணிட்டீங்க, அதுல உங்க நேம் இல்ல, அதாவது ஓட்டு போடுற லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல அப்படின்னா என்ன பண்றது? வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இல்ல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம்.
உங்க பேரை அந்த பட்டியல சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு தேர்தல் ஆணையத்துல படிவம் N6, அதாவது ஃபார்ம் 6 ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கு. அதை நீங்க நிரப்பி தரணும். இத முதல் முறையா ஓட்டு போட போறவங்களும் இந்த படிவத்தை நிரப்பி பதிவு செஞ்சுக்கலாம். படிவத்துல உங்க பேரு, வயசு, பிறந்த தேதி, பாலினம், அட்ரஸ், குடும்பத்துல ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்களோட விவரம், அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதெல்லாம் தேவைப்படும். இந்த படிவத்தை நீங்க ஆன்லைன்லயே நிரப்பலாம். தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் உதவி மையம் voter helpline ஆப்ங்கிற ஒரு ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி அதுலயும் நிரப்பலாம். இல்ல அப்படின்னா நேர்லயும் விண்ணப்பிக்கலாம். உங்க பகுதியில இருக்கிற வாக்குச்சாவடி நிலைய அதிகாரி பிஎல்ஓ கிட்டயோ இல்ல மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலேயோ நேர்ல போய் இந்த படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்கலாம். மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் வடிவத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கோரிக்கைய வச்சிருக்காரு. இது ஒன்னும் புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு கோரிக்கைய வச்சிருக்காங்க. 2019 அப்போ மத்திய பிரதேச முதலமைச்சரா இருந்த காங்கிரஸ் தலைவர் கமல்நாத் தான் அந்த கோரிக்கைய வச்சாரு. வாக்காளர் பட்டியலை கம்ப்யூட்டர்ல பகுப்பாய்வு பண்ணி பாக்குற மாதிரி ஒரு வடிவத்துல கொடுக்கணும்னு அவரு கேட்டிருந்தாரு. ஆனா தேர்தல் ஆணையம் அதை ஒத்துக்கல. வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் வடிவத்துல கொடுத்தா வாக்காளரோட தனிப்பட்ட தகவல்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி கமல்நாத்தோட கோரிக்கைய மறுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையத்தோட இந்த முடிவை எதிர்த்து கமல்நாத் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. ஆனா உச்ச நீதிமன்றமும் அதே வழக்க தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. தனிப்பட்ட தகவல்களுக்கும் தரவு பாதுகாப்புக்கும் தேர்தல் ஆணையம் முக்கியத்துவம் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் சொன்னது. இதனாலதான் இப்பவும் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை எல்லார்கிட்டையும் கொடுக்கல. வாக்காளர்களோட தனிப்பட்ட தகவல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுதான் தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவுக்கு முக்கிய காரணம். ஆனா PDF கொடுக்கறாங்க. டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஏன் தரமாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். இதே கொஸ்டினை தான் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தோட ADRோட இணை நிறுவனரான ஜக்தீப் ஜோகர் கேட்டாரு. அதாவது வாக்காளர் பட்டியலை PDF ஃபார்மேட்ல கொடுத்தா வாக்காளர்களோட தனிப்பட்ட தகவல்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா அதே பட்டியலை டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுத்தா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது எனக்கு புரியல. இதுல வாக்காளர்களோட தனிப்பட்ட தகவல்கள் பிரைவசி பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. உண்மையிலே தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுக்க விரும்பல அப்படின்னு அவரு வெளிப்படையா குற்றம் சாட்டுறாரு. அதாவது 2 ஃபார்மேட்லயும் தகவல்கள் ஒண்ணுதான், ஒண்ணுல பாதுகாப்பு இருக்கு, ஒண்ணுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் வடிவத்துல கொடுத்தா தனிப்பட்ட தகவல்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம நாட்டுல சொல்றாங்க. ஆனா பல நாடுகள்ல டிஜிட்டல் பட்டியல்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுல சில நாடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கனடா. கனடாவோட தேர்தல் சட்டப்படி அங்க இருக்கிற தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகள், அப்புறம் தேர்தல்ல நிக்கிற வேட்பாளர்கள் இவங்க எல்லாருக்கும் டிஜிட்டல் வடிவத்துல வாக்காளர் பட்டியல கொடுக்கறாங்க. அந்த பட்டியல்ல வாக்காளரோட பேர் மட்டும் இல்லாம அவங்க அட்ரஸ், அவங்களோட தனிப்பட்ட அடையாள எண்கள்னு எல்லாமே இருக்கும். அடுத்த கண்ட்ரி அமெரிக்கா. அமெரிக்கால இருக்கிற நிறைய மாகாணங்கள்லயும் வாக்காளர் பட்டியல டிஜிட்டல் வடிவத்துல தான் கொடுக்கறாங்க. அங்க பெரும்பாலும் இந்த டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் ஒரு பொதுவான ஆவணமாவே இருக்கு. பத்திரிகையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அரசியல் கட்சிகள்னு எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க. ஆக சில வெளிநாடுகள்ல டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை கொடுத்தாலும் நம்ம நாட்டுல வாக்காளரோட தனிப்பட்ட தகவல்களுக்கு பாதுகாப்பு முக்கியம்னு சொல்லி அது கொடுக்கப்படல. ஆனாலும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழிகள் மூலமா ஒரு வாக்காளர் தன் பெயரை சரிபார்த்து புதுப்பிக்கவோ இல்ல அப்படின்னா நீக்கவோ முடியும். வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருப்பதை உறுதி செய்வது ஒவ்வொரு குடிமகனோட கடமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.